பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எந்த கேம் பிளே பற்றி பார்க்க போகிறோம்னா யூரோ ட்ரக் சிமுலேட்டர் 2. ஸோ ஆரம்பிக்கலாம். ஓகே, எடுத்த உடனே நம்ம வண்டியை பார்த்தோம். எடுத்த உடனே வண்டியை பார்த்தோம். இன்டீரியரில் போகல, கண்ட்ரோலே கிடைக்க மாட்டேங்குது. ஒரே நிமிஷங்க, போயிட்டு கண்ட்ரோல்ஸ் வேலை மாற்றலையா? ஓகே, எனக்கு செட் ஆகும். பார்த்துக்கோங்க, இதுதான் ஹெட்லைட். ரைட்னஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம ஜாபை பார்க்கலாம். லைப்சிக்ல இருந்து பிரமேன்னு போக போகிறோம். அதுக்கு போகலாமா இல்லை வேறு ஏதாவது எடுக்கலாமான்னு ஒன்றும் தெரியல. நீங்கள் கார் சேர்த்துட்டு போகிறது கூலாக இருக்கியா? ஓகே, இப்போ வந்து லெப்பிசிக்ல இருந்து பெர்லினுக்கு போக போகிறோம். ஏன்னு சொல்லுங்கள், இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண போகிறேன். Silent stop. Okay, let's go. முதல்ல போய் நம்ம இந்த கண்டெய்னர் கனெக்ட் பண்ண போகிறோம். ஐயோ, போக மாட்டேங்குது. பிரேக் ப்ளீஸ். இது நம்ம இன்னும் சேனல் தான் நல்லா இருக்கு. ஓகே, கார்பன் டேமேஜ். நல்லா இருக்கு பாரு. ஓகே கைஸ், நான் சொன்னதை வாபஸ் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு எடுத்து வச்சு கனெக்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா போச்சுக்காங்க. ஏன்னா அது என்கிட்ட ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் மேபி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க கமெண்ட்ஸ். வெளியே போகும். ஆஹா, ஓகே, இப்போதைக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது, ஹெல்த் ஃபுல்லாக இருக்குது. ஷோ பண்ணுற சர்வீஸ் நம்மளுக்கு தேவையில்லை. வண்டி சும்மா அழுத்தழுத்து நழுத்துது. ஓ, இங்கே ஓகே, கரெக்டாக எனக்கு என்னையா நீங்கள் எனக்கு நல்ல நேரமாக இருக்கு. வரமாட்டேன், இண்டிகேட்டர் கூட போடாமல். ஸோ கைஸ், உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி ஒரு கேம் பிளே வேணும்னா ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து. சரி, இதில் என்னோட கேம் பிளே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது கரெக்டான ஒரு ப்ராப்பரான கண்ட்ரோலே இல்லை. இப்போ மேலே ஏறுது, இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். பிரேக் அடிச்சுட்டு இதில் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா இண்டிகேட்டர் டப்புனே ஆஃப் ஆகிடுது. வாவ், இப்போ பாருங்களேன், சும்மா தரமாக இருக்குது. பேசிட்டு போயிட்டு ஐயோ, நெட்டில் கரெக்டாக பிரேக் அடிச்சிட்டானே. ஓகே, வண்டி எதுவும் வருதுன்னு பார்த்துக்கலாம். வரவில்லை. சூப்பர், அடுத்த லைனுக்கு நம்ம ஏறி போய் ஓட்டு கொடுப்போம். ஏன்னா அவன் வண்டியை கூட என் வண்டி பயங்கரமாக அப்கிரேடேஷன் வச்சுருக்கேன். எப்பயுமே ஓவர்டேக் பண்ணும்போது இடிச்சுவேன். இன்னைக்கு இந்த வாட்டி இடிக்கலை. மேப் லோட் ஆகிட்டுருக்கு. ஓ காய்ஸ், விளம்பரம் வந்திருக்கு. ஸோ காய்ஸ், நம்ம எக்ஸாக்டாக இங்கே லெப்பிசிக்கை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டோம். வர்ற வழியில் கொஞ்சம் அசம்பாவிதங்கள் நடந்துருச்சு. நல்லா பெருசு கொடுத்தாங்க. எல்லோரும் எடுத்து கிளம்பிடலாம். மழை வெய்ய ஆரம்பிச்சிருச்சு.
போங்க 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 வண்டி கட்டி போடாம போய் போகோ அர்ஜென்ட்டான ஒரு ரொம்ப வேண்டப்பட்டவங்க போட்டுருக்கேன். ஒரு புதுசாக டனல் மேப்குள்ளே போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது. ரொம்ப ரியலாகவே கொடுத்துருக்காங்க. சாரி நான் ஹெட்லைட் வாங்கின மாதிரி வாவ் வண்டி 100 தொடப்பது கைஸ். நீங்கள் இன்னும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இங்கே ஒரு ஹார்டான ஒரு ஓவர்டேக் வருது. ஸ்மூத்தாக அடிச்சிட்டேன். ரொம்ப அட்வான்ஸாக ஓட்டிக்கிட்டு இருக்கணும். இங்கே பாருங்கள் ஒருத்தர் ட்ரெயிலரே எல்லாம் வெறும் ட்ரக்கிங் வச்சு ஓட்டிருக்கேன். ஏன்டா ஃபுல்லாக முன்றீங்க வோல்டேஜ் ப்ரைஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம வெளியில் யோசிச்சு பாருங்க. மெகா 40 இறக்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் ஓட்டுறேன் சாப்பிட்டேன். 90 கொடுக்கலாமா? 91 கொடுத்து நீங்கள் என்னடா சொல்கிறது? நான் என்னடா கேட்குறேன். அந்த கார்கார என்னமோ வாங்க போகிற மாதிரி இருக்கும். இவங்க என்னன்னு பார்ப்போம். ஏன் டாக்டருக்காக வரீங்க? இதே என்ன 120 எடுத்துட்டு இருக்காங்க. நானும் வச்சுருக்கு உடனே பிடிக்காம பைப்பு வெயிட்டமாக இருக்குப்பா. ஓகே இப்போ நம்ம ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது கரெக்டாக நிப்பாட்ட கணக்கில் வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சிக்னல் பார்க்குறதுக்கு ஓகே சிக்னல் மாறிடுச்சு. இவ்வளோ பேடாக ஓட்டேன். ஓகே இப்போ அடுத்து ஒரு லெஃப்ட் எடுக்கணுமா? ஏறி தான் வளையணும். பிரேக் அடிச்சோம். ஓகே வண்டி வந்து இருக்க இல்லாத கிட்டத்தட்ட முக்கால்வாசி. ஸோ கைஸ் எனக்கு ஒழுங்காக பார்க் பண்ண தெரியாது. அதனால் நான் அப்படியே ஆட்டோ பார்க்குக்கு ப்ளஸ் கொடுத்துட்றேன். சூப்பர். இப்போ நம்ம வந்து ஊர் பேர் என்னமோ போட்டுருச்சு. ஓகே விடுங்க நம்ம பார்த்துக்கலாம். நோ அந்த விளம்பரம் வேறு. ஸோ கைஸ் நம்ம அடுத்து இந்த சிமெண்ட் ட்ரெய்லரை எடுத்துகிட்டு போய் அது பேர் என்ன லெப்பிசெக்குக்கு போக போகிறோம் பெர்லியன்லேருந்து. ஓகே லைட்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போய் பேட்டரியை காலி பண்ணிட்டு ஓகே இப்போ மேலே கனெக்ட் பண்ணிடலாம் ட்ரெய்லரை. கொஞ்சம் அப்படி தான் ஓகே கண்டுக்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவை என்ஜாய்மெண்ட். அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு. சர்ன்னு வெளியில் இருக்குது. வெளியேறலாம். இப்போ எங்கே நேராக போகணும்? ஓகே கைஸ் நான் வைப்பர் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா? இன்னும் வைப்பர் ஓடிக்கிட்டே இருக்கு. மேபி எதை பக்கா இருக்கலாம். ஓகே நல்ல ஏரியா வளைஞ்சிக்கலாம். ஓகே ஓ
டக்குன்னு போ கிரீன் சிக்னலில் இருக்குது. ஏன்னா எனக்குன்னே நல்லா பண்ணுறீங்க. கரெக்டாக நான் வரும்போது கார்கோ டேமேஜ் பண்ணியிருக்காங்க. பச்சைக்காரன் நான் கம்ப்ளைண்ட் போட விட மாட்டேன். மறந்துட்டா விட்டுருவாங்களா? விடைய மாட்டேன். நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ எதுக்கு லிஸ்ட்டு கட்டாங்கம்மா? நான் போய் பார்க்காம இருக்கேன். ஓகே, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. சினிமாட்டிக்லாம் நம்மளுக்கு இன்டீரியர் இல்லை. நான் கையை எடுத்துட்டேன். டோட்டலாக எதுவுமே நான் பண்ணல. ஆனாலும் ஸ்பீடு குறையாமல் போயிட்டே இருக்கு. ஓகே, கிராஃபிக்ஸும் ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஃபோனில் விளாட்றதுக்கு சூப்பரான ஒரு கேம். இந்த பச்சை கலர்ல தான் நான் நம்ம இடிச்சது. கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், ஞாபகம் வந்துருச்சு. நீ கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விடவே கூடாது. ஸ்டேரிங் திடீர்னு கண்ட்ரோல் போயிடுச்சு. நல்ல வேலை நேரத்துக்கு நம்ம ஆக்சிடென்ட் பண்ணி நம்ம மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கோம். ஓகே கைஸ், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. நேராக போய் உள்ள வச்சுடுவேன். இப்போ மேலே ஏறுறான்னு நினைக்கிறேன். ஓரமாக வந்துட்டுருக்கான். ஓ எஸ், நான் நினச்ச போட்டு மேலே ஏறிட்டு இருக்கேன். ஓகே, லெஃப்ட் இல்லையா? ஓ, சுற்றிட்டு ஏறணும். ஓகே, நம்ம இதில் ரோடு இது வாயை திறக்கிறது நல்லது இல்லை. நீங்கள் வேறு ஸ்லோவாக போய்ட்டுருங்க. அடுத்து நான் ஓவர்டேக் பண்ணால் விட மாட்டேன். இப்படி இருக்கீங்க. ஓகே கைஸ், நம்ம இங்கே ஃபியூவல் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். இடையில ஏதோ பக்குனால ஒரு சம் எரர் ஆயிடுச்சு. அப்புறம் நான் வெளியில் போயிட்டு ஃபுல்லாக உள்ள வந்தேன். ஓகே, கிளம்புடா. கிளம்பிட்டேன். கொஞ்சம் அவன் திரும்பி நேரத்துக்கு கட்டியிருக்கேன். கிளம்புறேன் இருடா. சைடில் எதுவும் வண்டி வருதான்னு பார்த்துட்டு வளைஞ்சிட்டேன். அதே பச்சைக்காய் போய் மடக்காம மாட்டேன். ஓ, அழுத்துறான்டா. ஐயோ, போயிடுவான் போல இருக்கே. எஸ்கே போயிடுவானா? அழுத்து இப்போ பாருங்க, ஒல்ட்டி ஓட்டிகிட்டு இருக்கான் அப்பா அதுலேருந்து. மேலே போக தேவையில்ல. அவ்வளோதான், நம்ம கூட தான் வந்துக்கிட்டு இருக்கான் அவனும். இன்னைக்கு மாட்டுமையா? ஐயோ, என்னாச்சு? பாரு, மறுபடியும் மறைச்சிட்டேன். ஓகே, இனிமேல் அவன் மேலே கோவத்தை தூக்கி போட வேண்டியதான். ஏன்னா இனிமேல் நம்மளை தான் ஏதாவது பண்ணுவானுங்க. இப்போ நான் ஹசார்ட் லைட் போட்டுட்டு நான் ஒரு ஓரமான ஏரியா கிட்டத்தட்ட உங்களுக்கு காட்டாவே பெருசு. இந்த பீஸுக்கு வந்தடைய நீ எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா ஜஸ்ட் 40 கிலோமீட்டர் தான். நேராக போனால் முடிஞ்சிருச்சு. ஓகே, நாங்கள் வண்டி எடுத்துடலாம். என்னோடய டிரைவிங் ஸ்கில்லுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் நீங்கள் தருவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி மழை இருந்துச்சு. லைட்டாக ஃபுல்லாக வச்சுட்டு ஹெட்லைட்டையும் ஃபுல்லாக வச்சுப்போம். சரி கைஸ், நான் உங்களுக்கு ட்ரெய்லரோடு அதை காட்டுறேன். எப்படி நம்ம வளைய தான் போகிறோம். ஸோ நீ காட்டிட்டு வளைஞ்சிடுறது. ஸோ மேலே இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், கீழே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். வண்டி லைட் ஆன் பண்ணால் கீழே பிரைட்டாக எரியுதா? எதுக்கு ஊதியா? ஓகே, நம்ம வளவலான்னு பேசாமல் டக்குன்னு கிளம்பி போயிடலாம். இண்டிகேட்டர் ஆஃப் ஆகிட்டே இருக்கு. அதான் எனக்கு கடுப்பான விஷயமா இருக்குது. ஓகே, நம்ம எங்கிட்ட வரையணும்னா லெஃப்ட் சைடு வரையணும். போகணும். பிரேக் வழுக்குது கைஸ். பார்த்தீங்களா கைஸ், என்னோட எக்ஸ்ட்ரீமான டேர்ன்லாம் அவங்கள்ட்ட இப்போதான் காட்ட வேண்டியது இருக்குது. நானும் நான் அவ்வளோ மோசமான டிரைவர்ஸ் நெவர். ஓகே,
போயிட்டே இருக்குது. இன்னும் 30 கிலோமீட்டரில் போய் சேர்ந்துடலாம். ஓகேங்களா? கட்டிங்ஸில் கூட நான் ஆக்சிலேட்டரை விடவே மாட்டேன். திஸ் இஸ் ப்ரோ டிரைவர். ஓகே, இப்போ ஆக்சிலேட்டர் வந்து கையெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுக்கா. ஊருக்குள்ள வந்துட்டா இங்கே பிரேக் எடுக்க சொல்லுவாங்க. பிரேக் கரெக்டாக பச்சலை தெரியுமா பண்ணலாம். யா நன்றி. பச்சலை டக்குனு விழுந்தாலும் நல்லா இருக்கும். நெங்கி வளைய தேவையில்ல, பெருக்கி நேராக போகலாம் முடியும். எவ்வளோ நேரம் ஆச்சு? ஓ, அந்த பக்கம் பச்சை லைட் இருக்குது, நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா? இது இந்த இடத்துல டக்குன்னு நம்மளுக்கு பச்சை லைட் விழுந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இல்லை பாவம், பைக் கடைங்களாம் என்ன பண்ணுவாங்க, நினைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க பாவத்தை. ஏதோ நம்மளுக்கு ரூல்ஸ்னு ஒன்று இருக்கனால போட்டு வச்சுருப்பாங்க. அதாயிடுச்சு என்ன இவ்வளோ நேரம் பச்சை லைட் வருது, எல்லாம் எரியாது. இல்லைங்க, சம்திங் இஸ் ஃபிஷி. பாருங்களேன், நம்மளுக்கு மட்டும் பச்சை லைட் விட மாட்டேங்குது. சூனியம் வச்சுட்டாங்க கண்டிப்பாக. ஸோ ஒரு வழி 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு ரெட் சிக்னல் போட்டு க்ரீன் சிக்னலாக மாற்றி விட்டுட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஏரியாவோட பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு வந்திருக்கோம். அதாச்சு அப்படியே ஒரு ஹீரோயிக் என்ட்ரியாக நம்ம உள்ளே போயிடலாம். ஹீரோயிக் இந்த வாட்டி நானாக சுயமாக பார்த்தேன். பிரேக் அப்ளை ஆகும் ப்ரோ. ஓகே, இப்போ எப்படி காட்ட போகிறோம்னா ஃபுல் த்ராட்டிலோட திருப்பு, அப்புறம் வண்டியை நேராக இருக்கிறதுக்கு இப்படி எடுத்துருக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வேறு பஸ் எடுத்துக்கலாம். தப்பாக வளைக்கிற இது வளைச்சோம்னா அதுவே எனக்கு வளைஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளும் அப்படியே பொறுமையாக அப்படியே வளைஞ்சோம்னா வளைஞ்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த வாட்டி ஒரு ஃபுல் அழுத்தணும்னா அந்த பக்கம் தெரிஞ்சிடும் ட்ரைலரு. இப்படியே பண்ணி கூடே எடுத்து பாதி கிளீன் கூட ஆகலை. அதுக்குள்ளே கீழே பார்க்கிங்னு காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதே மாதிரி நம்ம நேராக பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே நேராக வந்துட்டு அப்படியே இங்கே நேராக வந்துட்டு பார்க்கிங்கில் போட வேண்டியதான். நோட செல்லம் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோதான். இல்லை கொஞ்சம் எல்லாம் ஒரு இந்த மாதிரிலாம் ஓட்டினேன்னா நீங்கள் எனக்கு 1 ஸ்டார் கொடுக்குறதே பெருசு. இருந்தாலும் இவ்வளோ பெரிய சிமெண்ட் லாரியை பார்க்குறது கொஞ்சம் டிஃபிகல்ட். நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு அந்த பச்சை கலர் கார் நம்மளை இடிச்சிச்சு பார்த்தீங்களா, அதுக்கு தான் இந்த பெனால்ட்டின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இருக்குல்ல, ஒரு ஹெச்பியை குறைச்சிட்டாங்க. வந்து காசு நம்மளுக்கு தேவையே இல்லை. இப்போ நம்ம கை கழிப்போம். போயிட்டு கராஜில் அடுத்த வண்டி எத்தனாவது லெவல்னு பார்ப்போம். 10வது லெவல். இப்போ நம்ம எத்தனாவது லெவலில் இருக்கோம் தெரியுமா? இப்போ நம்ம வந்து 7வது லெவலில் இருக்கோம். இன்னும் 3 லெவல் அப்கிரேட் ஆகும். எவ்வளோ? 3 லெவல். இந்த 3 லெவல் எப்படியாவது அப்கிரேட் பண்ணிவிட்டு இருங்க, நான் போய் முதல்ல போயிட்டு வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு ரிப்பேர் நேராக போயிட்டு அது உங்களோட பில்டிங் தெரியுதா, அந்த பில்டிங்கில் படக்குன்னு வரைக்கும் எப்படி பட்டக்குன்னு இப்படி இதே போயிட்டு அப்படியே காசு கொடுத்து வந்துடணும். ஓகே, அவ்வளோதான். ரிப்பேர் ஆகிடுச்சா? எவ்வளோதான்.
அதாவது ரிப்பேர் பண்ணுறது இந்த கடையில் வந்து மேஜிக் மாதிரி போய் நின்ன உடனே ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. கைஸ் அடுத்த ஒரு ட்ரிப்பு எடுக்கலாமா இல்லை போடுமான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நிமிஷம் இல்லை பார்த்து வந்தேன். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து இன்னும் இதே மாதிரி கேம் பிளே சிமிலராக வந்து விளாட்ணும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இப்போதைக்கு ஒரு லைவ் கூட நான் இன்னும் போட்டதில்லை. ஓகே, அதில் ஸ்டோரேஜ் பத்தாதனால நம்ம வந்து அதை கட் பண்ணிவிட்டு இப்போ நான் புதுசாக வந்து வெறும் கேமராவில் எடுக்கிறேன். அதை வந்து எக்ஸ்ரே கார்டில் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது ஒரு நல்லது தான், கடைசியில் எண்டிங் வரல இருந்துச்சு. இப்போ போய் நான் ஸ்டோரேஜை க்ளீனப் பண்ணிட்டு வந்திருக்கேன். 61 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். நம்ம லைவ் கொஞ்ச நாளில் போட ட்ரை பண்ணுறேன் நான். எனக்கும் இப்போ தான் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு லீவ் போட்டு வந்திருக்கு. இவ்வளோ நாள் நான் வந்து வீடியோஸ் போடலாமா இல்லையான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி போடலாமேன்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம்னா பர்த்டே செலிப்ரேஷன் இந்த மாதிரி ஏதாவது வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். அது வரலும். பாய்.